தமிழ்ல கடைக்காரன், சமையல்காரன், வேலைக்காரன் பிரிக்கிற மாதிரி ஹிந்திலையும் நம்ம பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கலாமா? ஹிந்தியில் நம்ம வாலா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பானிபூரி வாலா அப்படின்னா பானிபூரி விற்கிறவன், பர்த்தன் வாலா அப்படின்னா பாத்திரங்கள் விற்கிறவன். தமிழ்ல எங்கெல்லாம் காரன்கிற வார்த்தை வருதோ அதே மாதிரி ஹிந்தியில வாலாங்கிறது வரும். தமிழ்ல இன்னொரு காரன் இருக்கு. எப்படின்னா, அவன் சரியான கோமக்காரன், அவன் சரியான பாசக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தியில லம்பாவாலா அப்படின்னா பெரிய பெரிய ஆள், ஹைட்ல இருக்கிற லம்பாவாலா. சோட்டாவாலானா சின்னவங்க குட்டியா இருக்கிறது. அதாவது இப்போ கூட்டமா இருக்காங்க, அங்க யாரு அப்படின்னு கேட்டா லம்பாவாலா, ஹைட்டா இருக்கானே அவன் அப்படின்பாங்க. அதே மாதிரி குட்டியா இருந்தா இந்த குட்டியா இருக்கானே சோட்டாவாலா அப்படின்றதுக்காக இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி வாலா யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஓ ஆனே வாலா ஹே அப்படின்னா அவன் வரப்போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ கத்தம் ஹோனே, ஏ காம் கத்தம் ஹோனே வாலா ஹே அப்படின்னா இந்த வேலை முடிய போகுது. அதாவது ஒரு செயல் முடியறதுக்கோ இல்ல வரதுக்கோ பண்றதுக்கு முன்னாடி வாலா யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தியில. இப்ப காரன் அப்புறம் வாலாங்கிறது எப்படி 3 டைப் ஆஃப் யூஸ் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாய்.